ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஆடி மாதம் முதல் நாள். நீங்கள் எல்லாரும் அம்மனோட அருள் பேராற்றல் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நம்ம சாயப்பாவோட அருட்பேராற்றலும் ப்ளஸ் நம்ம அம்மாவோட அருட்பேராற்றல் எல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் நம்ம அப்பா நம்ம அம்மா உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? நம்ம அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு வேலை செஞ்சால் கவனம் வச்சு செய்யணும். நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்கள்லேயும் கவனம் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுப்படியில் வேலை செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, கவனமாக செய், பார்த்து செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரிலாம் செய்யும்போது அது பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி கவனமாக இருக்கோமான்னு தெரில. மெயினாக குழந்தைங்களுக்கு கவனமாக படிக்க சொல்லுவாங்க. கவனமாக படித்தாதான் மனசில் நல்லா பதியும். அதனால் நல்லா கவனமாக படிங்க. எந்த ஒரு வேலையிலையும் கவனத்தை செலுத்தணும். அப்போ தான் நம்ம அந்த வேலை வெற்றிகரமாக முடியும். சாதாரணமான இந்த விஷயங்கள்லையே நம்ம அம்மா அப்பா எல்லாத்துலேயும் கவனம் செலுத்த சொல்கிறாங்களே. இப்போ ஒரு பக்கம் நம்ம போகிறோம், அதாவது வெளியில் போகிறோம், வீட்டை விட்டு வெளியில் போகிறோம்னா அது பொண்ணாகட்டும் பையனாகட்டும். பொண்ணாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட பாதுகாப்பை கருதி கவனமாக போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா, சூதானமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களையும் அதே மாதிரி சொல்லுவாங்க. இந்த வண்டிகளில் போகும்போதும் பசங்கள்லாம் கண்ணு மண்ணு தெரியாமல் சர்றன்னு போகிறானுங்க. அதையெல்லாம் நிப்பாட்டுறதுக்கோசரம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றவங்களாகட்டும், நம்ம மேலே அக்கறை உள்ளவங்களாகட்டும், எல்லாருமே அந்த கவனன்ற வார்த்தையை வாழ்க்கையில் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக. இவங்களே இப்படி சொல்லும்போது நம்மளை படைத்த கடவுள் அவருக்கு எவ்வளோ அக்கறை நம்ம மேலே இருக்கும்ல, அவருக்கு எவ்வளோ பிடிக்கும்ல நம்மளை, அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காருல நம்மளை. அப்போ அவரும் சொல்லுவாரா இல்லையா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீ நல்லபடியாக இருக்கணும், நீ எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லுவார்ல. அவர் சொல்கிறாருல. இப்போ எனக்கு சொல்கிறாருன்னா, உங்களுக்கு சொல்கிறாருன்னா, வாணிக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை மாதிரி முகிலனுக்கு சொல்கிறாரு, செந்திலுக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாருன்னு சொல்லி வச்சுட்டோன்னா நம்மெல்லாம் யார், நம்ம பேரை சொல்கிறனால சொல்கிறோம். பேர் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய பெயர் என்ன? இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேரே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடம்பு உயிர். அந்த உயிர் உடம்பு ஒன்றுத்துக்குமே ஆகாது. அந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் பேர் தான் ஆன்மா, ஆத்மா, என்ன வேணாலும் சொல்லலாம். சரியா? அதனால் அந்த ஆத்மா கிட்ட தான், ஏன்னா கடவுள் பேசுகிறாரு, அந்த ஆத்மாவை தான் கடவுள் கவனத்தோடு இருக்க சொல்கிறாரு. உனக்கு நான் இந்த ஆத்மாவை கொடுத்துருக்கேன், உயிர் கொடுத்துருக்கேன். இந்த உயிரை வச்சுட்டு நீ எதுக்காக நான் உன்னை எந்த வேலையை செய்கிறதுக்கு நான் உன்னை அனுப்பிக்கிறேனோ அந்த வேலையை சிறப்பாக பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஆத்மாவில் கவனம் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய செயல்படுத்தக்கூடிய வேலையை நம்மளுக்கு கொடுப்பாரு. நீ இதைத்தான் செய்யணும், நீ இதைத்தான் செய்யணும், நீ இதைத்தான் செய்யணும்னு ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுப்பாரு. அப்போ நம்ம வேலையில் தான் நம்ம கவனத்தை செலுத்துகிறோமே ஒழிய அடுத்தவன் என்ன வேலை செய்கிறான்னு நம்ம பார்க்கவே கூடாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா, அடுத்தவன் என்ன செய்கிறான், பக்கத்தில் உள்ள என்ன செய்கிறான், கூட பிறந்தவன் என்ன செய்கிறான், இப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நம்மளுக்கு தேவையே இல்லாதது. அவங்க செய்கிறனாலேயோ அவங்க பேச்சை கேட்குறனாலையோ நம்மளுக்கு ஆக போவது ஒன்றும் இல்லை. அதனால் நாம் நம்ம வேலையில் செய்யலாம். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வேலையில் நாம் கவனத்தை வைப்போம். அப்போ தான் அதுதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியாக இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட இலக்கு அப்படியா இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம என்றைக்குமே நம்ம வேலையில் மட்டும் நம்ம கவனமாக இருப்போம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். இதுக்கு தான் சூப்பரான ஒரு கதை இருக்குங்க. அருமையான கதைங்க. என்ன ஒரு கதை தெரியுமா? அது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், அப்படி பிரமிச்சு போயிடுவீங்க. இப்படியெல்லாம் இருக்கான்னு பிரமிச்சு போகிறதில்ல, அதில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சரியா?
ஒரு யுத்தத்தில் எதிரி நாட்டு இளவரசனை உயிரோடு பிடித்து ராஜாவின் முன்பு நிறுத்தினர். இளவரசன் தன் உயிருக்காக கெஞ்சி மன்றாடி தன்னை மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொண்டான். அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றார் வெற்றி பெற்ற ராஜா. விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒன்று உனது கையில் தரப்படும். அது முக்கிய சாலை ஒன்றின் வழியாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள் 1 மைல் தூரம் சென்று சேர வேண்டும். கூடவே உருவிய பட்டயத்தோடு எனது வீரர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு துளி தண்ணீர் கீழே கொட்டினாலும் கூட அவர்களின் வாள் உன் தலையை சீவிவிடும். வெற்றியோடு முடித்துவிட்டால் விடுதலை என்று பேரரசர் தனது நிபந்தனையை விதித்தார். குறிப்பிட்ட நேரம் வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த சாலையின் இரு பகுதிகளிலும் குழுமியிருந்தனர். போர் வீரர்கள் சாலையை ஒழுங்கு செய்து கொடுத்தனர். பேரரசர் முன்னிலையில் முழுவதும் தண்ணீர் நிரப்பிய பாத்திரம் இளவரசனின் கைகளில் கொடுக்கப்பட்டது. ஒரு பகுதியில் இருந்த மக்கள் இளவரசனை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தினர். மறுபக்கத்தில் இருந்தவர்களோ கேலியும் பரிகாசமும் செய்து கூச்சலிட்டனர். இளவரசனின் இருபுறமும் வீரர்கள் உருவிய வாளோடு தண்ணீர் சிந்துமானால் வெட்டும்படி கவனித்து கொண்டிருந்தனர். பாத்திரத்தை உறுதியாக பிடித்து கொண்டான் இளவரசன். நடக்க சுற்றுப்புறத்திலிருந்து கூச்சலும் பரிகாசமும் ஆர்ப்பாட்டங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தது. எனினும் எதையும் பொருட்படுத்தாதபடி தண்ணீரிலே முழு கவனமும் வைத்து ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தான் இளவரசன். இளவரசனை பாராட்டிய பேரரசர், இளவரசனே, உன்னை கேலி செய்தவர்களுக்கு நீ தண்டனை வழங்கலாம். உன்னை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லலாம். அவர்களை கவனித்து வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். என்னை போற்றுபவர்களை நான் கவனிக்கவில்லை, தூற்றுபவர்களையும் நான் பார்க்கவில்லை. எனது கவனமெல்லாம் தண்ணீரில் அல்லவா இருந்தது. விடுதலையோடு கூட அரசர் ஒரு ஆலோசனை தந்தார். இளவரசனே, பாத்திரத்தில் உள்ள தண்ணீர்தான் உன் சரீரத்தில் உள்ள ஆன்மா. வாழும் நாட்களிலே உன் ஆத்மாவில் கண்ணும் கருத்துமாக இருந்து எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை முடித்து கடைசியில் அதை சிருஷ்டிகர்த்தாவிடம் ஒப்படைக்க வேண்டும். அதாவது இறைவனிடம் சேர்க்க வேண்டும். போற்றுவோரை கண்டு பெருமை கொள்ளாதே, தூற்றுவோரை கண்டு சோர்ந்து போகாதே. ஆத்மாவில் கவனம் வை. இறைவனால் இப்பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கவனம் வை என்றார். என்ன உன்னதமான ஒரு கதை இல்லை? அது கதை மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் கூட. இதுலேருந்து நீங்களும் இதை நினைவில் வச்சுக்கோங்க. அதன்படி செய்யுங்க. உங்களுக்கு கடவுள் ஈட்ட பணியை செவ்வனே செய்யுங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான நாளில் சாயப்பா கொடுக்குற பிளெஸிங்ஸ் என்னன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட. தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது. இதில் மிக முக்கியமான ஒன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது. ஆம், வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை. காரணம், குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம். உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பது தான். மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அன்று. மகிழ்ச்சியோ துக்கமோ, இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது. மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது. அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும். உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை. உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்து விட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும். நல்ல எண்ணங்களுண்டான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும். அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும். உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிகச் சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும். நான் மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது? குழந்தையின் மழலை, மலர்களின் மனம், அழகு, இயற்கையின் இனிமை, பறவைகளின் கானம் இப்படி ரசித்து
மகிழ எத்தனையோ இருக்கிறதே. பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாடப் பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும். அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே. ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் ஒரு ஆசிர்வாதம். எனவே கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்.